நீங்கள் மனதில் ஒரு விருப்பம் வைத்திருக்கிறீர்களா? ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை? உங்கள் பிரார்த்தனைகள் வானத்தை எட்டுவதில் தாமதமாகி இருக்கிறதா? இரவும் பகலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் துவாக்கள் ஏற்கப்படாமல் உங்கள் இதயம் பாரமாக இருக்கிறதா? வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள், தீராத நோய்கள், கடன் சுமைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள், திருமணத் தடைகள், இவை அனைத்தும் நம்மைச் சுற்றியிருக்கின்றன. சில நேரங்களில் இவை நமது நம்பிக்கையை அசைத்துப் பார்க்கின்றன. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் எனக்கிந்த நிலை? என்று அல்லாஹ்வின் மீது ஆதங்கம் கொள்ளும் அளவுக்கு நம்மை தள்ளிவிடுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கானது. திருக்குரானில் உள்ள ஒரு அற்புதமான அத்தியாயம் உங்கள் கவலைகளுக்கு மருந்தாகவும் உங்கள் உண்மையான ஆசைகளை நிறைவேற்றும் திறவுகோலாகவும் எப்படி அமையும் என்பதை இன்று நாம் காணப்போகிறோம். உங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் கவலைகளையும் ஆன்மீக சக்தியாக மாற்றும் அந்த அற்புதம் சூரத்துல் முஸம்மில். சூரத்துல் முஸம்மில் திருக்குரானின் 73வது அத்தியாயம். முஸம்மில் என்றால் போர்வை போர்த்தியிருப்பவரே என்று அர்த்தம். இது அல்லாஹ் அவனது பிரியமான தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு மென்மையாகவும் அன்பாகவும் அழைக்கிறான் என்பதை காட்டுகிறது. நபித்துவத்தின் ஆரம்ப காலம். இஸ்லாமிய அழைப்புப் பணி மிகக் கடினமாக இருந்த மக்கத்து காலகட்டம். எதிரிகளின் ஏளனப் பேச்சுகளும் குறைஷிகளின் எதிர்ப்புகளும் கடுமையாக இருந்தன. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் வரவிருக்கும் பொறுப்புகளை சுமப்பதற்கான ஆன்மீகப் பயிற்சியை வழங்கவும் இந்தச் சூரா இறக்கியருளப்பட்டது. அல்லாஹ் கூறுகிறான், ஓ போர்வை போர்த்தியிருப்பவரே, இரவில் எழுந்து நிற்பீராக சிறிது நேரம் தவிர. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று வரை கியாமத் நாள் வரை வரும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் அழைக்கப்பட்ட ஒரு அன்பான அழைப்பு. என் அடியானே, உலகத்தின் கவலைகளால் நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? மக்களின் பேச்சுகளால் உன் இதயம் புண்பட்டிருக்கிறதா? எழுந்து வா. இந்த இரவு நேரத்தில் உலகம் உறங்கும்போது நீயும் நானும் உரையாடுவோம். உன் கவலைகளை என்னிடம் சொல் என்று அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்தான் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கான முதல் படி இருக்கிறது. இந்தச் சூராவின் முதல் பகுதி முழுவதும் இரவுத் தொழுகையின் தஹஜ்ஜுத் முக்கியத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பாதி இரவு அல்லது மூன்றில் ஒரு பகுதி அல்லது அதற்கும் சற்று கூடுதலாக நின்று வணங்குமாறு வழிகாட்டுகிறான். தினசரி இந்தச் சூராவை ஓதுவது, குறிப்பாக இரவுத் தொழுகையில் ஓதுவது, இதயத்திற்கு அற்புதமான அமைதியை தருகிறது. பதட்டம், மன அழுத்தம், எதிர்காலம் குறித்த பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து இது உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் கூறுகிறான், எனினும் இரவிலும் பகலிலும் உம்முடைய இறைவனின் பெயரை தியானிப்பீராக, இன்னும் அவன் அளவிலேயே முற்றிலும் திரும்பியவராக இருப்பீராக. நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும்போது உலகத்தின் கவலைகள் சிறிது சிறிதாக மறைந்து விடுகின்றன. உங்கள் இதயம் தூய்மையடைகிறது. ஈஷா தொழுகைக்குப் பிறகு அல்லது தஹஜ்ஜுத்தில் இதை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்பவரின் இதயம் தூய்மையாக இருக்கும். மேலும் அவர் மரணிக்கும் போதும் தூய்மையான நிலையிலேயே மரணிப்பார் என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். இந்தச் சூரா நமக்கு அழகிய பொறுமையை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் அவதூறாகக் கூறுவதைப் பற்றி நீர் பொறுமையாக இருப்பீராக. மேலும் அழகான முறையில் அவர்களை விட்டும் விலகிவிடுவீராக. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படலாம். மக்கள் உங்களைப் பற்றி புறம் பேசலாம். உங்கள் முயற்சிகள் தோல்வியடையலாம். அந்த நேரத்தில் கோபப்பட்டு எல்லோரையும் சபித்து அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்வதற்குப் பதிலாக சப்ருன் ஜமீல் எனும் அழகிய பொறுமையை கடைபிடிக்க இந்தச் சூரா வழிகாட்டுகிறது. என் இறைவனே, நீ பார்த்துக் கொள்கிறாய் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வின் உதவியை ஈர்க்கும் மிக முக்கியமான பண்பு. நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் உங்கள் துஆ ஏற்கப்பட வேண்டும். துஆ ஏற்கப்படுவதற்கு பல நிபந்தனைகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது உண்மையான மற்றும் கலப்படமற்ற இதயம். சூரத்துல் முஸம்மிலை ஓதி அதன் அர்த்தங்களை உணர்ந்து இரவில் அல்லாஹ்விடம் கையேந்தும்போது உங்கள் பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி கிடைக்கிறது. ஏனென்றால்
நீங்கள் உலகின் மிகச் சக்தி வாய்ந்த செயல்களில் ஒன்றைச் செய்கிறீர்கள், இரவு தொழுகை. நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை கேட்கும்பொழுது அவன் அதை திருப்பி அனுப்ப வெட்கப்படுகிறான். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது கடன் தீர்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். அவன் மிகச் சிறந்த திட்டமிடுபவன். கடன், எதிரிகள், வேலை, இல்லையா? இந்த மூணுல ஏதாவது ஒன்னு உங்களை கட்டி போட்டிருக்கா? நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 5 வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும். அதுதான் சூரத்துல் ஃபீல். நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார். நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம். எதிரிங்கள நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம். என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும். ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை. சூரத்துல் ஃபீல் இது வெறும் 5 வசனம்தான். ஆனா இதோட பவர் இமயமலை அளவு. இது குர்ஆன்ல 105வது அத்தியாயம். கபத்துல்லாஹ் இடிக்க வந்த ஆபிரஹாவோட யானைப்படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களைப் போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார். அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை, பெரிய இராணுவமும் இல்லை. ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சுக் காட்டினார். ஃபஜ்ர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ 9 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அத மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க. முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க, யா அல்லாஹ், இந்த சூரத்துல் ஃபீலின் பரக்கத்தால் என் கவலைகளை நீக்கு. இதை 7 நாள் செய்யுங்க. ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும். இனிமே எதுக்கு கவலை? சூரத்துல் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க. நாளைக்கே ரிசல்ட்ட பாருங்க. இன்ஷா அல்லாஹ். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.